18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். ஏகப்பட்ட விஷயத்தை நாம நிகழ்ச்சிக்குள்ள வச்சிருக்கிறோம். ஒண்ணா தருவோம். நேரா சம சினிமாக்குள்ள போறோம். ஆத்தாடி இன்னைக்கு பரபரப்பா இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை பிரதமர்ல இருந்து எல்லாரையும் கூட்டியாந்து உட்கார வச்சுட்டாங்க. பட்ஜெட் வாசிக்க போறேன் எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி நம்ம நிர்மலா சீதாராமன் அப்படியே என்ன பண்ணாங்க தெரியுமா, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை கட்டிட்டு வந்து மலமலன்னு வாசித்தாங்க. எப்படி வாசித்தாங்கன்னு மட்டும் பாருங்க. அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டாரு பாருங்க. வான் நீலா நீலா அல்ல அப்படின்னு. வான் நீலா நீலா அல்ல உன்வாலிவன் நீலா வானுலாத பூமி சாயல் கண்ணிலா. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா என்ன செய்யணும்? டீ கடைக்கு போய் டீ ஆத்தணும். வடை போட்டுக்கிட்டு இருக்கும் போது மாவு சட்டியை வாங்கி வடையை போடணும். அதுக்கப்புறம் பச்சையை போடணும், காய்கறியை விற்கணும், கருவாடை விற்கணும், சமைக்கணும், சாப்பிடணும். இதுதானே அரசியல்வாதிகளுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டு. இங்க ஒருத்தர் அப்படித்தான் காய்கறி வித்துக்கிட்டு இருக்காரு. யார் எவருன்னு எட்டி பாருங்க. போறோம். பாஜகவிற்கு தமிழக மக்கள் வாக்களிப்பது என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிச்சயமாக என்றுமே நடக்காத ஒன்று. ஒருவேளை இப்படி இருக்கலாம், என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டில் நம்ம வெற்றி பெற போவதில்லை, அதனால் தமிழகத்தை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களே ஒரு முடிவோடு இந்த பட்ஜெட்ல நான் கேரளா, வெஸ்ட் பெங்கால் நாங்க 3 பேருமே புறக்கணிக்கப்பட்டிருப்போம். இந்த பட்ஜெட்டை பற்றி பேச வேண்டும் என்றால் ஏமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்றம், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த பட்ஜெட்டில், ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை, தமிழகத்திற்கான எந்த திட்டங்களும் இல்லை. தமிழகத்திற்கான திட்டங்கள்ல யாருக்குமே எந்த சரியான திட்டங்களும் இல்லாமல் ஒரு ஏஐ பட்ஜெட்டாகவே ஒரு எந்த அடிப்படையும் இல்லாமல் விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசவே பேசாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. நீங்க வண்டியில போகும்போது ரோட்ல தண்ணி கிடக்கிற மாதிரியே தெரியும், பக்கத்துல போனா தண்ணி இருக்காது. இப்படித்தான் காணல் நீரா இருக்குதுங்க உங்க பட்ஜெட்டு அப்படின்னு நம்ம செல்வ பெருந்தகை என்னாச்சு விரக்தியை வெளிப்படுத்துறார்களா. பொதுவாக தேர்தல் நேரங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு சர்ப் சோப் என்று சொல்லுவார்கள், ஏதாவது ஒன்று அறிவிப்பார்கள். அந்த சர்ப் சோப் சலுகைகள் கூட இந்த தேர்தலில் இடம்பெறவில்லை என்றால் அப்பொழுது தமிழ்நாட்டை பாஜக எந்த அளவிற்கு வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படி பாஜக போர் புரிகிறது என்பதை இந்த நிதி அறிக்கையில் தெரியும். ஏழை எளிய மக்களுக்கான ஏதாவது திட்டம் இருக்கிறதா அப்படி என்று பார்த்தால் ஒன்றுமே கிடையாது. ஆகவே இந்த திட்டம் என்பது, இந்த நிதி அறிக்கை என்பது காணல் நீர் போனது என்று காங்கிரஸ் கட்சி சொல்ல விரும்புகிறது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை அந்த அளவிற்கு பிஜேபி போர் புரிகிறதா இல்லது தமிழ்நாடு இந்தியா வரைபடத்தில் இல்லை என்று நினைக்கிறதா தெரியவில்லை. ஆகவே இந்த நிதி அறிக்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியே உல்டாவா நம்ம அக்கா தமிழிசை அக்கா சொல்லணும்ரா, அவங்கள தவிர்த்து வேற இப்படி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழக நிதி அமைச்சர் அவர்கள் 9வது முறை தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார். அதுவும் நம் காஞ்சிப்பட்டை உடுத்திக்கொண்டு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் என்ற வகையில் எனது மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பெருமை ஒன்று. இன்னொன்று,
தமிழ்நாடுன்ற பேரே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு அதிகமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இதை கொச்சைப்படுத்தும் அளவிற்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவரை போல நினைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்ததுன்னா முதல்ல நம்ம ஒரு பாலை போட்டு வச்சிருவோம்னு சொல்லி இது தேர்தல் நேரம், அதனால தமிழ்நாட்டிற்கு சில அறிவிப்புகள் வரும் என்று சொல்லி இருப்பது அக்கறையின்மையை காண்பிக்கிறது. ஏற்கனவே தமிழகம் வஞ்சிக்கப்படவே இல்லை. ஏனென்றால் நேற்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்றாரு, எக்கனாமிக் சர்வேல நாங்கள் இப்பொழுது முன்னேறி வந்திருக்கிறோம் என்று. எந்த மாநிலமும் மத்திய அரசின் உதவி இல்லாமல் எக்கனாமிக் சர்வேல எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல முன்னே வர முடியாது. ஆக மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு உதவிகளை சப்போர்ட்டை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்று நிதர்சனமான உண்மை. மாநிலங்களுக்கான உதவி 1,00,000 கோடியிலிருந்து 1,40,000 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கபகபகபகபன்னு பசிக்கியா? ஒரு யானை பசிச்சா அது வாட்டுக்கு சகட்டு மேடிக்கு சாப்பிடுமுறா, அதுட்ட குண்டையும் சோள பொரிய வச்சு சாப்பிடுன்னு சொன்னா ஊதி தள்ளிராது. அப்படித்தான் இருக்கு உங்க பட்ஜெட் அப்படின்னு நம்ம அந்நியார் சொல்றாங்க. விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர்ந்து தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கும்னு மக்கள் நம்பினாங்க. அது இல்லாதது ஒரு ஏமாற்றம். இது போல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா ஓரளவுதான் அந்த வந்திருக்கு. இத ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா, யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இங்க ஒருத்தர்கிட்ட போய் ஐயா விஜய்னு சொன்ன உடனே நாட் ரீச்சபிள்ல இருக்கிறவங்கள பத்தி என்கிட்ட கேட்காதே, எனக்கு டைம் இல்லை, வேலை கிடக்குன்ட்டு போயிட்டாருங்க சரட்டுன்னு. யாருன்னு வாருங்க. தாவேக்காவின் அரசியல் வருகை உங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏதாவது இருக்குங்களா? சந்திக்கவே முடியாம எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட் ரீச்சபிள் இருக்கிறவங்களை பத்தி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏன் சார் எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. சந்திக்கவே முடியாம எல்லைக்கு அப்பாற்பட்டு நாட் ரீச்சபிள் இருக்கிறவங்களை பத்தி எங்ககிட்ட கேள்வி கேட்டு ஏன் சார் எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க, உங்க நேரத்தை வீணடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லணும்ல. செங்கோட்டை இணையத்தை வேற யார் இருக்கா? அவர் சொல்றாரு விஜய் நாட் ரீச்சபிள் கிடையாது, அவர் ஆல்ரெடி ரீச்சபிள். நாட் ரீச்சபிள்ங்கிறது இல்ல, இது ஆல்ரெடி ரீச்சபிள் ஆயிட்டாரு. அதனால நாட் ரீச்சபிள் அங்கே இருக்குது, நீங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவருடைய இலக்கு இன்று 40% ஓட்டு அவர்களுக்கு வழங்குவதற்கு ஆய்வுப் பணிகள் மூலமாக நாங்கள் செய்த ஆய்வின் மூலமாக எங்களுக்கு புள்ளி விவரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் வேண்டும் என்கிற போது அவர் என்றைக்கு குரல் கொடுக்கிறாரோ, இந்த நாட்டுக்காக என்ன திட்டங்களை அவர் அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போது அவர்கள் குரல் கொடுப்பார்கள். இதுதான் புரட்சித் தலைவர் அவர்கள் இருக்கின்ற போதும் இதையே கேட்டார்கள். நீங்க எப்போ வெளியே சொல்லுவீங்க பேசுவிட்டு. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கிற வேறுபாடுகள் வேறு. எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க கூட்டணியோட தான் நிற்போம். அதனால செத்த வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எங்க ஐயா சடக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாருன்னு சொல்லி சி.கே. மணி ஐயா சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போவதில்லை, அது உறுதி. மருத்துவரையாவும் அறிவிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடும். அந்த கூட்டணி யாரோடு கூட்டணி, எப்படிப்பட்ட கூட்டணிங்கிறதுல முடிவு பண்ணலை. இந்த மருத்துவரையா எந்த முடிவும் அறிவிக்கலை. யார் கூட கூட்டணிங்கிறத இன்னும் ஐயா முடிவெடுக்கலை. இன்னும் சில தினங்களில் மிக விரைந்து முடிவெடுப்பாங்கிறது இருக்குது. இன்னொன்று, யார் பேசுகிறாங்க, எந்த கட்சியிலேருந்து பேசுகிறாங்கிறதெல்லாம் இப்போ வெளியில் சொல்ல முடியாது. சொல்கிறது சரியாகவும் இருக்காது, சொல்லவும் கூடாது. ஏன்னா கூட்டணி முடிவாகி மருத்துவரையா அறிவிக்கிற வரைக்கும் எதை பற்றியும் சொல்லக்கூடாதுங்கிறதான் சரியான கருத்து. அதில் நான் உறுதியாக இருக்கிறோம். கடலூர் வள்ளலார் திருக்கோயில் இருக்கு இல்லையா, அங்க ஜோதியா அப்படி பார்க்கறதுக்கு திரைய விளக்குனா
பாருங்க, நீங்க பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? சடக்குடு மல்லி, அப்புறம் மொழிகை, அப்புறம் முல்லை, அப்புறம் சூரியகாந்தி, இவ்வளவுதான் உங்களுக்குள்ள இருக்கு. மாம்பூ பூத்து பார்த்திருக்கீங்களா? அப்படியே மரமே பொங்கி அப்படியே இப்படி இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாமரத்தில் பூவா பூத்து குலுங்குது. எல்லாமே காயாச்சுன்னு வச்சுக்கோங்க. மாம்பழ வேட்டை தான் மே மாசம். போய் பாருங்க அந்த சொர்க்கத்தை. திருவாரூருக்கு போறோம். இங்க இஸ்லாமிய சகோதரர்கள் கும்பாபிஷேகத்துக்கு சீர் எடுத்துட்டு போயிருக்காங்க. உசாரையா உசாரே, வண்டி ஓட்டும் போது உசாரே. நாம எவ்வளவுதான் படிச்சு சொன்னாலும் ஏன் உங்க காதுக்குள்ள போக மாட்டேங்குன்னு தெரியல. இன்னும் சத்தமா கண்டு சொல்லணும்னாலும் சொல்லுங்க, சொல்றேன். வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனத்தை கொஞ்சம் மெச்சிக்கிருவாங்க. ஆனால் சில இது அதிக பிரசங்கித்தனமாக மாறிடும். அயன் பாக்ஸ் எதுக்கு இருக்கு? சட்டையை தேய்க்கிறதுக்கு. அதோடு நிறுத்திக்கிறோம். அதை கவுத்தி போட்டு அதில் ஆப்பாயில் போடுறது, அதில் டீயை சூடு பண்ணி கொடுக்கறது, நாம் பெரிய ஐன்ஸ்டீன் மாதிரி நம்மளை நினச்சிக்கிறது ரொம்ப தப்பு தம்பி. ரோட்ல பைக்கை ஓட்டுறீங்க, இருட்டுக்குள்ளையா ஓட்டுறீங்க? பகல்ல தானே ஓட்டுறீங்க. எதுக்கு என்ன வருதுன்னு பார்க்க மாட்டீங்களா? உலகத்துக்குள்ள அப்படியே அடி எடுத்து வைக்கிறோம். சீனாக்காரர்களுக்கு புத்தாண்டு கொண்டாட்டம்னா பயங்கரமா சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க ஒன்றுக்கு. இந்த வருஷம் அதுலேயும் இந்த குதிரையை வச்சு தான் கொண்டாட போறாங்க ஒன்றுக்கு. பயங்கர ஏற்பாடா நடந்துகிட்டு இருக்கு. வாங்க அந்த ஏற்பாட்டையும் பார்த்துவிட்டு முடிஞ்சா அங்க இருந்து புத்தாண்டையும் கொண்டாடுவோம். அதே சீனாவில் பாருங்க, மக்களை என்டர்டெயின்மெண்டாவே வச்சிருக்கணும். கொஞ்சம் கூட சோர்ந்துடப்படாது. நமக்கு இருக்கிற இடம் தாங்க சொர்க்கம். வெக்கையா இருந்தா தண்ணியில குதிக்கணும், பனிக்கட்டியா இருந்தா சரிக்கிறேன். போலந்துல இப்படித்தான் பாருங்க, சறுக்கி விளையாடுதாவ. ஏங்க பனி இருக்குன்னு வீட்டுக்குள்ள முடங்கிட்டு இருக்கக்கூடாது, அந்த பனி அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்காங்கல்ல. நம்ம ஊர்ல என்னடானா கிடுக்கிடு நடுங்கி டீயா கொண்டு வா, காப்பியா கொண்டு வா உசுரா வாங்குறாங்க.
பக்கத்தில் இருக்கிற வெனிஸுக்கு போகிறான். அங்கேயும் குளிரத்தான் செய்தான். ஆனால் பாருங்க, அங்கே ஒரு கார்னிவல் விழா நடக்குது. அந்த விழாவுக்கு உண்டான ஏற்பாட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு விழானா கொண்டாடுதாக ஐயா. தயவு செஞ்சு இந்த வண்டி ஓட்டும் போது செல்போனை பார்த்து டைப் பண்றதை நிறுத்திருங்க. பல பேர் குனிஞ்சு டைப் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறியா, பக்கத்தில் ஓட்டுற பூரா பதறிக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருப்பியே, அந்த மாதிரி ஓட்டாதையே. அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.